நல்லா கேளுங்க. பிசாசு அழிக்கும்படி பல திட்டங்களை போடுகிறான். ஆனால் அவர் முன்குறித்தவர்களை ஒன்றும் அழிக்க முடியாது. எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் அழிக்க முடியாது. எத்தனை பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எழும்பினாலும் தடை செய்யவே முடியாது. ஏன்னா அவர் முன் குறித்து விட்டார். என் வாழ்க்கை குறித்து எரேமியா 1:5 சொல்லுது, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே. ஆமென். நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க டிசைன் ஆகிறதுக்கு முன்னாடியே, உங்க மூக்கு வளர்றதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் என் தெய்வம் முன் குறித்து திட்டமிட்டு அழகாக வைத்திருக்கிறார். நல்லா கேளுங்க. அன்றைக்கு உங்களை ரட்சித்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறவர் இங்கே கைவிட்டு விட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு போக மாட்டாரு. கடைசி வரைக்கும் எதற்காக முன் குறித்தாரோ அதை கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கும்படி காரியங்களை சரியாய் செய்து கொண்டே இருப்பார். என்னை முன்குறித்தார். எதற்காக? ஒரு தரிசனம் இருக்கிறது என்பதற்காக. நல்லா கேளுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்தது எதற்காக? உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருப்பதை பிசாசும் அறிந்திருக்கிறான், ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். ஆனால் பிசாசு அதை அழிக்க எவ்வளவு திட்டம் வேணா போடுவான். ஆனா தேவ திட்டம் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை முன்குறித்தார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கோபமா சொல்லாதீங்க. சிரிச்ச மாதிரி முகத்தை, உங்களை முன்குறித்திருக்கிறார். நல்லா கேளுங்க. முன்குறிக்கிறவங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இறுதியிலே வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம், தலையில கிரீடம் நிச்சயம். அது மாறாது. கொடுங்க ஜான். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. ஆமென். ரொம்ப அழகான வார்த்தை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. ஆமென்.